ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அனு. இன்றைக்கி கண்டதும் கற்றதும் மூலமாக உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிற ஒரு சின்ன பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் பற்றின இன்ஃபர்மேஷன். நம்மளோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஹார்டிகல்ச்சர் அப்படின்ற டிபார்ட்மெண்ட்க்கு கீழே இந்த ஸ்கீமை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாடி வீட்டு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கான ஸ்கீம் தான் இது. ஸோ மோஸ்ட்லி சிட்டிஸில் நிறையா பேர்த்துக்கு செடி வைக்கிறதுக்கான இடமே இருக்காது. அப்பார்ட்மெண்ட்ஸில் வாழ்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ரோஜா செடி வைக்கிறதுக்கு கூட இடம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்க நிறையா பேரை பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் தனக்குன்னு ஒரு சின்ன தோட்டம் அமைக்கணும், அதில் இந்த மாதிரி தான் வீட்டுக்கு பயன்படுற காய்கறிகளை நம்மளே விளைவிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கோங்க. இந்த ஸ்கீமில் நானும் கலந்துக்கணும், நானும் இந்த மாதிரி செடிகளை என்னோட மாடியில் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் போயிட்டு ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை, எனக்கு பக்கத்துலேயே ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்குது, எனக்கு தெரியும், நான் வாங்கிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, உங்களோட ரேஷன் கார்டு இல்லை ஓட்டர் ஐடி ஏதாவது ஒரு ஃபோட்டோ காப்பி கொடுக்கணும். அதை தவிர ஏதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியதாக இருக்கும், அலாங் வித் யுவர் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொடுத்துட்டு ஒரு 1325 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கான கிட் கிடைக்கும். அந்த கிட்டில் நீங்கள் தோட்டம் அமைக்கிறதுக்கான எல்லா காம்பனன்ட்ஸும் அவங்களே உங்களுக்கு கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஸோ எப்படி நீங்கள் தோட்டத்தை அமைக்கணும், எந்தெந்த பெஸ்டிசைடு எப்பப்போ யூஸ் பண்ணணும், எந்தெந்த காய்கறிகளை எந்தெந்த சீசனில் விளைவிக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் கண்டெய்னான ஒரு மேனுவலும் உங்களுக்கு தராங்க. ஸோ அந்த மேனுவலை பார்த்தாலே உங்களுக்கு எப்படி நம்ம தோட்டத்தை நம்ம பார்த்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவலும் அதில் இருக்குது. சரி, அந்த ஒரு பேக்கேஜ் கொடுக்குறாங்க இல்லையா, அதில் 15 ஐட்டம்ஸ் இருக்கும். அந்த ஐட்டம்ஸ் என்னங்கிறதையும் நம்ம இப்போ பார்த்துடலாம். ஸோ இதுதாங்க இந்த காம்பனன்ட்ஸ். இதில் இருக்கிற இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த பேக்கேஜில் இருக்கும். முதல்ல இருக்கிற ஐட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பாலித்தீன் பேக் வித் கம்ப்ரஸ்ட் கோகோபீட் பிரிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இது ஒரு 20 பேக்ஸ் கொடுக்குறாங்க. இந்த பேக்ஸில் தான் நீங்கள் உங்களோட காய்கறி செடிகளை நட போகிறீங்க. ஸோ இந்த பேக்ஸில் ஒரு கோகோபீட் பிரிக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் நாரால் செய்யப்பட்ட உரம். அந்த உரத்தை போட்டு நீங்கள் தேவையான அளவு, அவங்க குறிப்பிட்டிருக்க அளவு நீங்கள் தண்ணியை ஊற்றி வச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு 4 to 5 மடங்கு அதிகமாக அதோட சைஸ் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 daysக்கு நீங்கள் அந்த உரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுட்டே இருக்கணும். ஒரு 10 நாளுக்கு அப்புறம் தான் நீங்கள் உங்களுக்கு தேவையான செடிகளை வைக்கிறதுக்கு ஆரம்பிக்கணும். ஸோ எந்தெந்த காய்கறிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 6 to 7 வகையான காய்கறி விதைகள் அவங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காய்கறி விதைகளை நீங்கள் அதில் எப்படி நீங்கள் விதைக்கணும், அதாவது ஒரு பேக்குக்கு எத்தனை செடி வைக்கலாம் அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லா தகவலுமே உங்களுக்கு அந்த மேனுவலில் இருக்குது. ஸோ அந்த மேனுவலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஓகே, இப்படி தான் நம்ம ஒரு தோட்டத்தில் நம்மளோட மாடி தோட்டத்தை இப்படி தான் அமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ ஃபர்டிலைசர்ஸ், ஃபங்கிசைட்ஸ், பெஸ்டிசைட்ஸ், இந்த மாதிரி எல்லா பூச்சிக்கொல்லி மருந்துலேருந்து எல்லா உரம் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு தராங்க. இது எல்லாமே கெமிக்கல் ஃப்ரீ. ஸோ இதுதான் முக்கியமாக தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அதை தவிர்த்து உங்களுக்கு ஸ்ப்ரே கேன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றுற வாளி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உங்களோட தோட்டத்துக்கு தேவையான சிறு சிறு பொருட்களும் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கும். ஸோ மெயினாக நம்ம ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது நம்மளுக்கு சரி, நான் அதில் இறங்கினதுக்கப்புறம் நம்மளுக்கு வர ஒரு கஷ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நிறையா பேர்த்துக்கு தெரியாது எந்த செடியை எந்த சீசனில் போடணும், கத்திரிக்காய் செடியை எப்போ போடணும், தக்காளி எப்போ போடணும், இல்லை போட்டு அதை எத்தனை நாளுக்கு அப்புறம் அறுவடை பண்ணணும், என்னென்ன பண்ணணும், நம்ம அந்த செடியை அந்த செடி வளர ஆரம்பித்த அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி தகவலையும் அவங்க நம்மளுக்கு அந்த புக்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் ரூஃப்டாப் வெஜிடபிள் கார்டன் பற்றின இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை கேட்ட அப்புறம் நீங்கள் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான கிட்டை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒருத்தருக்கு 5 கிட் வரைக்கும் தராங்க. ஸோ எய்தர் ஒரு ஐடி ப்ரூஃப்க்கு 5 கிட் வரைக்கும் நீங்கள் வாங்கிக்கலாம். So this is all about
ரூஃப்டாப் வெஜிடபிள் கார்டன் பற்றின இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இதை வந்துட்டு நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே இந்த ஆசை உள்ளே இருக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு நாள் செய்யணும், நம்மளுக்குன்னு ஒரு சின்ன தோட்டம் இருக்கணுமே அப்படின்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஆனால் இதுவே ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலம் கவர்மெண்ட்டே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற விஷயம் நிறையா பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக தெரியாதவங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச்.